தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த ஆய்வில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் யார் யார் எல்லாம் இருந்தனர் போன்ற கூடுதல் தகவல் என்ன ராமசுந்தரம்? அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் கனமழை பாதிப்புகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு பகுதிகளாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இன்றைய தினம் நெல்லை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பக்கவட்டி பகுதியில் உள்ள இந்த தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தால் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்கள் சேதமடைந்ததை பார்வையிட்டார். பின்னர் பெருங்குளம் பகுதியில் உள்ள அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து பார்த்தார். அதே போல ஏரல் பகுதியில அந்த பெருவெள்ளத்தாலும் மழையாலும் இடிந்து விழுந்து அந்த பாலத்தை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த பாலத்தை தற்காலிகமாக சீரமைக்கப்பட்ட பணிகளையும் நேரடியாக பார்வையிட்டார். பின்னர் பாலவல்லான், மங்களாக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் நேரடியாக பொதுமக்களை சந்தித்தார். பின்னர் கீழ மங்களாக்குறிச்சி பகுதியில் இந்த மழை வெள்ளத்தால் இடிந்த வீடுகளை நேரடியாக சென்று பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக ஆறுதல் தெரிவித்தார். அந்த வீடு இடிந்தவர்களுக்கான நிவாரண நிதி, முதற்கட்ட நிவாரண நிதியும் அங்கேயே 2 நபர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அங்கிருந்து மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அந்த ஏரல் பஜார் பகுதியில் உள்ள அந்த கடைகளை நேரடியாக நடந்து சென்று அதாவது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடைகளை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த கடை உள்ள வியாபாரிகளிடமும் என்ன நடந்தது, சம்பவம் எப்படி இருந்தது, மழையால எவ்வளவு பாதிப்பு என்பதை குறித்து தொடர்ந்து கேட்டறிந்தார். அவர்களும் 15 லட்சம் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, வங்கி கடன் வட்டியில்லா வங்கி கடன் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும், பாதிப்புகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க கோரிக்கைகள் அடங்கிய மனுவும் கொடுத்தார்கள். தொடர்ந்து வியாபாரிகளை நேரடியாக சந்தித்து பேசி அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தருவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆய்வுல அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கள் கூட உடன் இருந்திருக்கிறார்கள். நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஆட்சியர் அதுபோக காவல்துறை அதிகாரிகளும் உடன் இருந்தார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.